எந்த பெண் இனத்தை பயன்படுத்தி பிசாசு இந்த உலகத்துக்குள்ள பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் தரித்திரத்தையும் வறுமையும் மரணத்தையும் கொண்டு வந்தானோ, அதே பெண் இனத்தை பயன்படுத்தி தம்முடைய சொந்த குமாரனை பிறக்க செய்து அந்த பெண்ணின் மூலமாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு பாவ மன்னிப்பையும் மீட்பையும் பரிசுத்தத்தையும் நீதியையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தை நீடிய வாழ்வையும் தேவன் இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லப்பட்டிருந்த வார்த்தை பைபிளில் தான் நிறைவேறுகிறது. எந்த ஒரு பெண் இனத்தால் உலகம் அழிவுக்குள்ள தள்ளப்பட்டுச்சோ அதே பெண் இனத்தை வைத்து தேவன் இந்த உலகத்தை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி பெயர் பெற்ற அந்த மரியாளுக்கு பிறந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு உலக இரட்சகராய் இன்றைக்கு வரைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் பெண் என்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த மகளிர் தின நல்ல நாளிலே புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். உங்களால் அழிக்கிற சக்தி மாத்திரம் கிடையாது, நான் சொல்கிறேன், ஆக்குற சக்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார்.